க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை, 5-6 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த விழுதை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அதை ஊற விட்டுடலாம். அது ஊறினதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்பலாம் ஊற்ற வேண்டாங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது பாத்திரத்தை மட்டும் கழுவி தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பெல்லாம் போட வேணாம், நம்ம ஏற்கனவே போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வருது. 20 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ரெடி. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.